2016 ஹிலாரி கிளின்டன் அவர்களுடைய இமெயில் லீக் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஸோ 2016 ஹிலாரி கிளின்டன் அவர்களை தோற்கடிப்பதற்கு, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தோற்கடிப்பதற்கு காரணம் அந்த இமெயில் லீக் தான். அந்த இமெயில் லீக்குக்கு பின்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஷ்யாவினுடைய உளவுப்படை இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரப்புரை என்பது செய்யப்பட்டது. அதே நேரத்தில் 2020 ஸ்டார்ட் ஆகுது. 2020 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். ஒன்று, அவங்களுடைய அந்த கருப்பினத்தவர்களுடைய ஒரு போராட்டம் அப்படிங்கிறதும், அடுத்ததாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா வைரஸ். அதில் அமெரிக்காவினுடைய இறப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் காரணம். கொரோனா வைரஸை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலை, ஏகப்பட்ட விஷயத்தில் அவர் குளறுபடி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிற அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் தான். இந்த 2 விஷயங்கள் தான் 2016 ஹிலாரி கிளின்டன் அவர்கள் தோற்றதற்கும் 2020 டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தோற்றதற்குமான காரணம். ஆனால் 2024 ஒரு பக்கம் ரிப்பப்ளிக், இன்னொரு பக்கம் டெமோக்ராட்டிக். இதில் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அந்த கட்சி ஜெயித்ததற்கான காரணம் என்ன? டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு இதை விட பெரிய அவமானம் அமெரிக்க வரலாற்றிலேயே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? எந்தெந்த விஷயங்களில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ஸ்டேட்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, அதை லூஸ் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதே ஒரு அரசியலை 2026 தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரியான அரசியலை எப்படி மக்கள் முன்னெடுப்பார்கள், மக்களுடைய மனதில் எப்படியான அரசியல் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத இதை ஒரு டெமோவாக வச்சு நம்ம அதை ஒன்று பார்த்து விடுவோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இரண்டாயிரத்தி 2024 அமெரிக்க அதிபர் தேர்தல், அதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வின் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி இந்தியாவில் நிறைய பேர் கொண்டாடுறாங்க. கொஞ்சம் பேர் ஐயோ கமலா ஹாரிஸ் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சேட்னஸில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் மறுப்பதற்கு கிடையாது. சரி, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்து விட்டார்களே, இந்தியாவுக்கு அதனால் நிறைய நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் ரஷ்யாவினுடைய ஒரு உறுதி இருக்குது தெரியுமா? இந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை எங்கள் நாட்டில் நாங்கள் வளர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா மட்டும் கிடையாது, குடும்ப ஸ்ட்ரக்சரை சிதைக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு சொசைட்டியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை வளர்த்து விடுகிறார்கள். அது அவங்களுடைய போராட்டமாக இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம். இது எல்லாமே இந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்குது. அது மனித குலத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். இதற்கு காரணம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான். கடவுளுடைய படைப்பில் ஆண் பெண் அப்படிங்கிற 2 பாலினத்தவர்கள் தான் இருந்தாங்க, அதை மறுபடியும் நாம் உறுதி செய்வோம், அதற்கான அந்த போரில் அமெரிக்கா குதிக்கும் அப்படின்னு சொன்னது தான். என்னையா இவ்வளோ நாள் அமெரிக்கா பேசினதுக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினதற்கும் அப்படியே ஆப்போசிட். அப்படி இருக்கும் பட்சத்திலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்ததை தான் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியாக நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஜோ பைடன் அவர்கள், கமலா ஹாரிஸ் அவர்கள், இவங்களுடைய உறுதியான சில வாக்குறுதிகள், இல்லாட்டி அவங்களுடைய டீப் ஸ்டேட் பாலிசி, இந்த மாதிரியான உலக நகர்வுகள், அமெரிக்காவினுடைய பங்கீடு, இதெல்லாம் வெறுத்திருப்பாங்க. அப்படி வெறுத்ததுனால டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய ஓட்டுக்களை செலுத்தியிருப்பார்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ முதல் விஷயம், ஒரு பெரிய எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது உருவாகுது. அந்த எதிர்ப்பு அலை ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் இல்லாட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு நேர் எதிராக திரும்புறதுனால தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்து விட்டார் அப்படிங்கிற தகவலை நம்மளால உறுதியாக கூற முடியும். சரி, அப்படின்னா கமலா ஹாரிஸ் அவர்கள் தோற்றதற்கு அது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு நடுவில் நடந்த இன்டர்னலாக நடந்த சில பிரச்சனைகள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். யார் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்படுறாங்க? ஜோ பைடன் அவர்கள் தான். கரெக்டாக எலெக்ஷன் நடக்க போகிறதுக்கு ஒரு 107 தினங்களுக்கு முன்னாடி தான் ஜோ பைடன் அவர்கள் உங்களுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட் கிடையாது, உங்களுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட் கமலா ஹாரிஸ் அவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் விடுறாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அப்போ அது வரையிலும் அவங்களுக்கு இன்டர்னலாக பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ உள்கட்சி பூசல் அப்படிங்கிறத நம்ம இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி வர்சஸ் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் பார்ட்டியில் பார்க்கலாம். ஆனால் ரிப்பப்ளிக் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மட்டும்தான் கேண்டிடேட், வேறு யாருமே கிடையாது. போட்டி அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்தது. இந்த பக்கம் அப்படி கிடையாது, இன்டர்னலாக போட்டிகள் அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 எலெக்ஷனை நீங்கள் இப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஆளும் கட்சிக்கு அந்த ஒரு கூட்டணி இல்லாட்டி அந்த ஆளும் கட்சிக்குள்ளேயே பதவி வெறி பிடித்த நபர்கள் சண்டை போடுவார்களா, இல்லை ஆளும் கட்சியினுடைய கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா,
இப்போ தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியினுடைய திமுகவினுடைய கூட்டணி அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் உங்களுடைய கற்பனை திறனை வைத்தும் உங்களுடைய அரசியல் அறிவை வைத்தும் யூகித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததா பெரிய அளவில் இங்கே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஹிட்லர் அப்படின்னு சொல்லி கமலா ஹாரிஸ் அவர்கள் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. கமலா ஹாரிஸ் அவர்களுடைய என்டையர் கேம்பெயினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை அடுத்ததாக எப்படி கிரேட்டாக மாற்றுவோம் அப்படிங்கிறது கிடையாது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் என்னெல்லாம் சொதப்பல் செஞ்சார், அவரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அவர் அரசியல் வந்தால் என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கேம்பெயினுடைய ஸ்ட்ரக்சர் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவங்கள வச்சு மட்டுமே இருந்துச்சு. இது கமலா ஹாரிஸ் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் நெகட்டிவாக சொல்கிறோம்னா தனி மனித தாக்குதலும் அந்த தனி மனிதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் இங்கே மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது அப்படிங்கிறத அமெரிக்க மக்களே விரும்பவில்லை. அதாவது ஜென் இசட் ஓட்டர்ஸ் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லுது. நல்லா கவனிச்சுக்கோங்க அரசியல்வாதிகளே, புதுசாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அண்ணாவா இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணாவா இருக்கட்டும், இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணாவா இருக்கட்டும், இவங்க 3 பேர் தான் அடுத்ததாக அரசியல் களத்தில் மிக முக்கியமான போட்டியாளர்கள். எப்போவுமே இருக்கக்கூடிய 2 போட்டியாளர்கள் இருக்காங்க, திமுக அதிமுக. ஆனால் ஜென் இசட் ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் நாளடைவில் இந்தியாவில் வரும். ஒரு 2 வருடத்திற்கு பிறகு தான் இந்தியாவில் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குன்னா இப்போ அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு தான் 2 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவிலும் வரப்போகிறது. அப்போ தனி மனித அட்டாக் வச்சு மட்டுமே ஒரு அரசியல் களத்தில் வாக்குகளை வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்றது இனிமே எடுபடாது. அப்படி எடுபடாமல் போனதுனால தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஃபெயில் ஆகுறாங்க, ரிப்பப்ளிக் பார்ட்டி வின் ஆகுறாங்க. அடுத்ததா ரிக்ரெட் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. ரிக்ரெட்னா ஐயோ நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி தப்பை உணரக்கூடிய ஒரு தருணம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. அமெரிக்காவில் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2016 பிரசிடெண்டாக மாறுறாரு. 2020 மறுபடியும் அவர் தான் கேண்டிடேட்டாக வைக்கிறாங்க. 2020 தோற்கடிக்கப்படுகிறார். அப்போ ஜோ பைடன் அவர்கள் வராங்க. இந்த இடத்துல மக்கள் என்ன நினைச்சாங்க, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒஸ்ட், அதனால நம்ம ஜோ பைடன் அவர்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எகெயின் ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலம் 4 வருடம் நடக்குது. மக்கள் ரிக்ரெட் பண்றாங்க. இதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சியே பரவாயில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களுடைய அந்த ஒரு மனநிலைமை மாறுது. மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்போ ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சொதப்பலே, இதுக்கு நீ பரவாயில்லைன்னு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், அதுக்கு நீ ரொம்ப ஒஸ்ட், அவரே பரவாயில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை தேர்ந்தெடுத்ததற்கான அந்த மனநிலைமையை கொண்டு மாற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான். அப்போ இந்த ஒரு நிலைமை தமிழ்நாட்டு அரசியலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க சரியில்லை, இவங்களை பார்க்கலாம், இவங்களை விட அவங்க எவ்வளோ மேல் அப்படிங்கிற ஒரு ரிக்ரெட் இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போது தமிழக மக்கள் மத்தியில் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்க. 2026 எலெக்ஷனில் இது நம்ம ஊருக்கு சாத்தியப்படுமா, இந்த ஒரு கம்பேரிசன் நம்ம ஊர் அரசியலில் சாத்தியப்படுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் உங்களுக்கும் புரிய வரும். அப்போ மக்கள் அங்கே ரிக்ரெட் ஆகிறாங்க, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது கிடைக்கிது. அடுத்ததான் கேம்பெயின் பிளண்டர் அப்படிங்கிறது தான். இந்த கேம்பெயின் பிளண்டர் அப்படிங்கிறது இதே மாதிரி கமலா ஹாரிஸ் அவர்கள் ஒரு 107 நாட்களுக்கு முன்னாடி தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுறாங்க. நடுவில் இவங்களுடைய கேம்பெயினில் சில விஷயங்கள் எடுத்து காண்பிப்பார்கள். உதாரணத்துக்கு கடைசியாக கமலா ஹாரிஸ் அவர்கள் நான் ஒரு வாக்காளரிடம் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மொபைல் ஃபோனை காண்பிக்க, அந்த மொபைல் ஃபோனில் கேமரா ஆனாக இருக்கும். அது எப்படி கமலா ஹாரிஸ் அவர்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த கேம்பெயினிங் அப்படிங்கிறது போன முறை ஜோ பைடன் அவர்களுடைய கேம்பெயினுக்கு இதெல்லாம் ஓகேவா இருந்துச்சு. ஆனால் இந்த முறை மக்கள் அதை விரும்பலை. அப்போ ஒரே மாதிரியான கேம்பெயினை மறுபடியும் மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத அமெரிக்க அதிபர் தேர்தல் நமக்கு காண்பித்து தருகிறது. ஒரே மாதிரியான கேம்பெயின் நாளைக்கும், அதாவது 2026 நீட் ஒழிப்பு அப்படின்னு சொன்னாலோ, ஒற்றை செங்கல் எடுத்துட்டு வந்தாலோ, முட்டையை தூக்கிட்டு வந்தாலோ, அந்த பக்கமாக இரட்டை இலையை ஆடு தின்று விட்டது அப்படின்னு சொல்லி வந்தாலோ மக்கள் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி புதிய வாக்குறுதிகள் அப்படிங்கிறத மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இது கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் போட்டியை 2026 நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததா புதிய ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஜென் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, எங்க 1900 அப்படிங்கிற வருடத்தை காட்டிலும் அதிகப்படியான வாக்கு விகிதம் அப்படிங்கிறது 2024 அமெரிக்க எலெக்ஷனில் பதிவாகுது. அப்படின்னா நிறைய பேர் ஓட்டுக்களை போடுறாங்க. ஸோ இந்த சேஞ்ச் ஒருவேளை தமிழ்நாட்டில் 2026 நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் புதுசாக ஓட்டு போட இல்லாட்டி ஓட்டு போட வேண்டாம்னு நினைச்சவங்க கூட 2026 தேர்தலில் ஓட்டுக்களை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸ் புதிய நபர்கள் உள்ளே வருகிறார்கள் என்றால் புதுசா எதையோ எதிர்பார்க்குறாங்க, மாற்றத்தை ஏதோ எதிர்பார்க்குறாங்க, ரிக்ரெட் ஆயிட்டாங்க, வேற பார்ட்டிக்கு தேடி போறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நிலைமை வரலாம். இந்த நிலைமை தான் கமலா ஹாரிஸ் வர்சஸ் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்துச்சு. அவங்க எல்லாருமே புதுசாக வந்த வாக்காளர்கள் யாருக்கு தெரியுமா கூடுதலாக ஓட்டு போட்டிருக்காங்க? டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு. அவரை நீ ஹிட்லர்னு சொல்லிக்கோ, அவர் தப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்லிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, என்னுடைய ஓட்டு அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தி இருக்கிறார்கள். இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக சில விஷயங்கள் இருக்குது. கேசஸ், அதாவது வழக்குகள், ஊழல் செஞ்சிட்டாங்க, அவங்க இப்படி ரொம்ப பெரிய அளவில் நம்ம நாட்டுக்கு எதிராக செஞ்சிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை செஞ்சிட்டாங்க, அந்த பார்ட்டி கூட இவங்க அலைன்ஸ் வச்சுருந்தாங்க, ஏடிஎம்கே பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சேன்னு சொல்லுவாங்க, பிஜேபி ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சுருந்தேன்னு சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சியை பிஜேபியினுடைய ஏ டீம் அப்படின்னு சொல்கிறதும், இல்லாட்டி டிவிகேவை நேரடியாக பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறதும், திமுக தான் சி டீம் அப்படின்னு சொல்கிறதும், இது எல்லாம் மக்கள் மனதில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இதெல்லாம் மக்கள் கேட்டு 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 புளிச்சு போயிடுச்சு. யார் ஏ டீம், யார் பி டீம், யார் சி டீம், யார் உண்மை, யார் பொய் அப்படிங்கிறத இன்னும் மக்களால் உணர முடியாத நிலைமைக்கு உங்களுடைய முன்னாள் கேம்பெயின்கள் இருந்ததுனால அடுத்ததாக மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஐ நீட் அ சேஞ்ச் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த இடத்துல நான் சொன்னேன், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட கேஸ் இருந்துச்சு, வழக்குகள் இருந்துச்சு. அவ்வளோ வழக்குகள் இருந்தும் சுத்தபத்தமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிப்பப்ளிக் பார்ட்டி காண்பித்து கொண்டாலும், இன்னொரு பக்கமாக டெமோக்ராட்டிக் பார்ட்டி நாங்கள் அதை விட சுத்தபத்தமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்களுடைய கட்சி காண்பித்தது. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான வழக்குகள் கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்களை தோற்கடிக்க முடியாமல் போனது என்பதையும் இங்கே நாம் உணர வேண்டும். அப்போ இது டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதாவது ஜோ பைடன் அவர்களுடைய கட்சிக்கு எவ்வளோ பெரிய பிளண்டர் அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்ததா பேரியர்ஸ். பேரியர்ஸ்னா என்ன? அமெரிக்க அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரியர்னா ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பேரியர் இருந்துச்சு. அந்த பக்கமாக ஹிலாரி கிளின்டன், அடுத்ததாக கமலா ஹாரிஸ் அவர்கள் இதுவரையிலும் பெண்கள் ஆட்சி செய்யாத அமெரிக்காவை பெண்கள் ஆளுவதற்கான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பேரியரை உடைப்பதற்கு அமெரிக்க மக்கள் விரும்பவில்லை. ஏன் விரும்பலை அப்படின்னா அவங்களுடைய கொள்கை, அவங்க சொன்ன சில விஷயங்கள், அவங்களுடைய பார்ட்டி பேஸ்டான சில அந்த தர்க்கங்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போ பேரியரை பிரேக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு தருணத்தை அமெரிக்க மக்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பேரியர்ஸ் என்ன? பேரியர்னா என்ன? நமக்கு தடையாக இருக்கிறது என்ன? மிகப்பெரிய அளவில் பேரியராக இருக்கிறது இவங்களுடைய வாக்குறுதிகள். அது நீட் கேன்சலேஷனாக இருக்கட்டும், இல்லை புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், அடுத்ததாக வரக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கொள்கையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பேரியராக மாறிட்டே இருக்கு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஓட்டுகள் சிதறுவதை தடுப்பதற்கான பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பேரியர்ஸ்லாம் 2026 எலெக்ஷனில் சரியாகுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக இங்கே பதிவு பண்ணலாம். கடைசியாக மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மதம், ஜாதி அதெல்லாம் விட்டுருங்க, மொழி இதெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது ஒரு வட தமிழகம்னா இவங்களுக்கு தான்ப்பா, தென் தமிழகம்னா இவங்களுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெஜாரிட்டிலாம் இருக்குது தெரியுமா? இது கொங்கு மண்டலம்னா அது அவங்களுடைய கோட்டைப்பா, சென்னை இவங்களுடைய கோட்டைப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எதுவுமே அமெரிக்க அதிபர் தேர்தலில் செயலிழந்து விட்டது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. டெமோக்ராட்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த இடத்துல ரிப்பப்ளிக் வின் பண்ணிட்டாங்க. ரிப்பப்ளிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த இடத்துல டெமோக்ராட்டிக் அப்படியே ஒரு லைன் வித்தியாசத்தில் தோற்று போகிறாங்க அப்படின்னு சொல்கிற நிலைமை இருந்துச்சு. அப்போ இதுவும் ஒருவேளை 2026 தமிழ்நாட்டு எலெக்ஷனில் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தலாம். ஸோ ஓவராலாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரிப்பப்ளிக் பார்ட்டிக்கான மெயின் வெற்றியும் ரொம்ப சீப்பான, ரொம்ப இவ்வளோ பெரிய தோல்வியை இதுவரையிலும் பார்க்காத டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு சரியான செருப்படி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது கூடவே தமிழ்நாடு எலெக்ஷனில் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கம்பேரிசனை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான புரிதலை ஏற்படுத்திட்டோம்னா, அங்கே பார் எப்படி மக்கள் யோசிச்சிருக்காங்க, இங்கே பார் நீங்கள் எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியான புரிதலை ஏற்படுத்திட்டோம்னா நமக்கும் நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று சொல்லி புரிய வைக்கணும், இல்லை அவங்கள லேர்ன் பண்ண சொல்லணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.